ஹாய் ப்ரோ, ஹாய் சார் பேசலாம். கெட்டது பண்ணுறவனுக்குலாம் நல்லது நடக்குது, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லது நடக்குது. ஆனால் எனக்கு மட்டும் நல்லது நடக்க மாட்டேங்குது, ஃபுல்லாக பிரச்சனையாக இருக்குதே. வருஷத்துக்கு ஒரு அடி மழை கூட வந்துட்டு போயிடுதுங்க, ஆனால் என் காட்டில் மழையே இல்லையங்க அப்படின்ற ஒரு குழப்பத்தை பிசாசு உங்களுக்கு, அதாவது கர்த்தர் தெய்வமாக கொண்டிருக்க உங்களுக்கு கொடுத்தான் அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை தெளிவுபடுத்த போறாரு. பிரதர் சிஸ்டர், வார்த்தைக்குள்ளே போயிட்டா பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குங்க, ஆனால் எப்படி ஃபேஸ் பண்ணுன்றது ரொம்ப மேட்ரு. அதோட முக்கியம், கர்த்தராகிய தேவன், ஜீவனுள்ள தேவனை தெய்வமாக கொண்டிருக்க நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை தான். நம்பணும், விசுவாசிக்கணும். வார்த்தைக்குள்ள போறேன். என்ன மாதிரி ஆண்டவர் பேசுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்கதரிசியை கொண்டு பேசின வார்த்தை என்ன மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்த போறாரு. எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க, ஆனா அப்பப்போ மறந்துடுறீங்க பிரதர். எல்லாமே எம்டியா இருக்கே, ஆண்டவர் எனக்கு மட்டும் எதுவுமே பண்ண மாட்டாரு. இல்ல பண்ண போறாரு. அதுக்கு எப்படி காத்துக்கணும்ன்றத சொல்ல நான் வார்த்தைக்குள்ள போறேன். போடான்றீங்களா? போயிட்டா 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள், இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள், காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் கிடையாது, கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாமே எம்டியா இருக்கு, வேலை கிடைக்கல, கல்யாணம் ஆகும் பார்க்கறதெல்லாம் ரிஜெக்ஷன் ஆகுது, கிடைக்கல, என்ன பண்றது, அப்ராட் போகணும்னு நினைக்கிறேன், விசா அப்ளை பண்றேன், ஃபெயில் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுது. நோ, எவ்ரி ரிஜெக்ஷன் ஒரு பயங்கரமான செட்பேக் இருக்கு. ஓகே, எவ்ரி ஃபெயிலியர்ஸ் ஒரு செட்பேக் இருக்கு. எப்படி தெரியுமா அந்த செட்பேக் இருக்கணும்? நம்ம எத்தனை வாட்டி ரிஜெக்ஷன் ஆனாலும் நம்ம பேக் ஆண்டவர் பின்னாடியே தான் இருக்கணும். ஓகே, கர்த்தரை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு தெரிஞ்சுக்கணும். கர்த்தரை தன் தெய்வமாக கொண்டிருக்க ஜனங்கள் தான் பாக்கியவான்கள். ஓகே, இவன் சொல்றான், அவன் சொல்றான், இங்கே போயிட்டு அங்கே போயிட்டுன்னு சொல்லி கொஞ்சம் ஆண்டவர் அந்த இடத்துல விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விசுவாசத்தை விட்டு அப்படின்னு வந்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, மாட்டிக்கும். பிரதர் சிஸ்டர், ப்ளீஸ் பி அவேர் யுவர் செல்ஃப். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அதிக வல்லவராக இருக்காரு. ஸோ ஆண்டவர் விட்டு எடுப்படாத ஒரு நல்ல பங்கு எப்பவுமே தெரிஞ்சுக்கோங்க. தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை, எப்போ எது நடக்கும் தெரியாதுங்க. ஆகாதது ஆக பண்ணுறவர், முடியாததை முடிய பண்ணுறவர், நடக்காத நடக்க பண்ணுறவர், ஓடாததை ஓட பண்ணுறவர், உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் செயல்பட வைக்க அவர் ஒருவரே அதிக வல்லவர்ன்ற ஒரு வைராக்கியத்தை பிடிச்சிட்டு கண்டிப்பாக சபைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சபைக்கு போகிறது இல்லைன்னா ஆண்டவரை தேடுங்க, ஆண்டவரை பிடிச்சிக்கோங்க, அவருக்காக நில்லுங்க. அவர் உங்களுக்காக நிற்க இன்னும் அதிக வல்லமையான காரியங்களை உங்களோட செஞ்சுக்கொள்ள வாழ்க்கையை மேன்மைப்படுத்த மேன்மையான காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கார். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பூர்ண திரும்ப கேளுங்க, தெளிவாக புரியும். இந்த நாள் எல்லாம் காமிட்டும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென், அல்லேலூயா.